வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. அருண் வந்து சீதா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்க முத்துவும் மீனாவும் சீதாவை கூட்டிக்கிட்டு அருண் வீட்டுக்கு வர்றாங்க. வாசல்லையே நின்று வேண்டிய அளவுக்கு முறைச்சிட்டு அருண் 4 தடவை கூப்பிட்டதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் உள்ளர வர்றாங்க. சீதாவை கூட்டிகிட்டு உள்ளர வந்து எப்படி இருக்கணும், எப்படி பார்த்துக்கணும்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு அருண் கிட்ட. அருண் அமைதியா நின்று கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் மீனா, சீதா உங்களை எப்பவுமே வெறுத்ததில்ல, அவ விரும்பின ஒருத்தரா நீங்க இருக்கணும்னு தான் அவ ஆசைப்படுறா அப்படின்றாங்க மீனா. சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. நான் உன்னை குத்தி காட்டுறதுக்காகவோ இல்லை கோவப்படுத்துறதுக்காகவோ பேசல அப்படின்னு முத்து சொல்ல, இல்லை என் மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்னு அருண் சொல்ல, முத்து உடனே டக்குன்னு மீனாவை பார்க்குறாரு. மனுஷன் நான் தப்பு செய்யறது சகஜம்தான், இயல்புதான். ஆனா செஞ்ச தப்ப உடனே உணரணும். நமக்காக யார் வாழறா, நாம யாருக்காக வாழறோன்றத புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு முத்து சொல்ல, அருண் ஏதோ சொல்ல வர்றாரு, பட் சொல்லல. இப்படி நீங்க சீதா கிட்ட வந்து பேசுனதுலயே எங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிஞ்சது, அதனால தான் நாங்களே வீட்டில் கொண்டு வந்து விடுறோம் அப்படின்னு மீனா சொல்ல, ஏதோ சொல்ல வந்துட்டு மறுபடியும் தயங்கிக்கிட்டே அப்படியே சீதாவை பார்க்குறாரு அருண். அருண், ஒரு பொண்ணு பெத்தவங்களையும் பிறந்த வீட்டையும் விட்டுட்டு புதுசா ஒரு இடத்துக்கு மருமகளா போறா. அப்படி போறவளுக்கு அங்க இருக்கிற ஒரே நம்பிக்கை அவளை கட்டுனவன் தான். அவன் நம்மளை எப்பவும் கைவிட மாட்டான், நம்மளை பார்த்துக்குவான்ற நம்பிக்கையில தான் ஒவ்வொரு பொண்ணும் புகுந்த வீட்டுக்குள்ளேயே கால் எடுத்து வைக்கிறா. குறிப்பா பொண்டாட்டிக்கு புருஷன் தான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, அருண் எதுவுமே பேசல, சீதாவை தான் பாக்குறாரு. அருண், ஒரு பொண்ணுக்கு புருஷன்கிட்ட பேசுறதுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, நல்ல சந்தோஷமா பாத்துக்கணும், உண்மையான அன்பு காட்டணும், அவ்வளவுதான்றாங்க மீனா. இந்த ஆசை எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கும், சீதாவும் அப்படிதானே அப்படின்னு மீனா கேட்க, எனக்கு புரியுது அப்படிங்கிறாரு அருண். நாங்களும் ஒரு பக்கமாவே யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டோம். உன் சைட்ல இருந்து பார்த்தாதான் நீ ஏன் இப்படி நடந்துக்கிறன்னு புரியுது. உன் அம்மா இருந்த வரைக்கும் சீதாவை நல்லா தான் பார்த்துக்கிட்ட. அவங்க இல்லாம போனதுக்கு அப்புறம்தான் உன்னோட ஆக்டிவிட்டி எல்லாமே மாறி இருக்கு அப்படிங்கிற முத்து திரும்பி அவங்க அம்மாவோட படத்தை பார்த்துட்டு, அம்மாவை இழக்கிற வலி ரொம்ப பெருசுதான், நான் இல்லைன்னு சொல்லலை, உன் மனசுல இருக்க விஷயத்த சீதா கிட்ட ஓப்பனா பேசுனா இங்க தீராத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. அதை விட்டுட்டு உன்னோட விரக்தியையும் கோபத்தையும் உன்னை நம்பி வந்த பொண்ணுகிட்ட காட்டக்கூடாதுல்ல அப்படின்னு முத்து சொல்ல, மாமா அப்படின்னு சீதா ஏதோ சொல்ல வர்றாங்க. இரு சீதா, நாமளும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடணுமில்ல அப்படின்னு முத்து சொல்ல, சீதா அமைதி ஆயிடுறாங்க. அருண், பொண்டாட்டிங்கிறவ அடிமை கிடையாது, உன்னோட சரி பாதி தான் சீதா. நாம எந்த அளவுக்கு பாசம் காட்டுறோமோ அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் பொண்டாட்டிக்கு கொடுக்கணும், அப்பதான் அவங்களுக்கும் நம்ம மேல அதே மரியாதை இருக்கும் அப்படிங்கிறாரு முத்து. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றதெல்லாம் நார்மல் தான், ஆனா நீங்க சீதாவை அடிச்சதை தான் எங்களால தாங்கிக்க முடியல அப்படின்னு மீனாவும் சொல்ல, அருண் கொஞ்சம் தயக்கத்தோட சீதாவை பார்க்குறாரு. மீனாவும் சீதா ஒரு பார்வை பார்த்துட்டு அருண் பக்கம் திரும்பி, நாங்க சின்ன வயசுல இருந்து எதுக்கும் பெருசா ஆசைப்பட்டதில்ல, எங்க அம்மாவும் அப்பாவும் அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உழைச்சி எங்களை நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. தப்பு பண்ணுனா கண்டிச்சிருக்காங்க, ஆனா கை ஓங்குனது கிடையாது. தயவு செஞ்சு இனிமே அந்த தப்பை பண்ணிடாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, முத்து எல்லாரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு. இல்லைங்க, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு அருண். உங்களுக்கு எப்படி உங்க அம்மாவை இழந்த வலி இருக்கோ, சீதாவுக்கும் அப்பாவை இழந்த கஷ்டம் இருக்கு. அந்த பாசத்தை காட்ட வேண்டியவரு நீங்க தானேங்க அப்படின்னு மீனா கேட்க, உண்மைதாங்க, நான் என்னை பற்றி யோசித்த அளவுக்கு சீதாவை பற்றி யோசிக்காமல் விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு அருண். நீங்கள் உங்கள் அம்மா மேலே வச்சிருந்த பாசத்தையும் மரியாதையையும் சீதாவுக்கும் கொடுக்கணும். உங்கள் அம்மா இருந்திருந்தாலும் அதை தான் நீங்கள் எதிர்பார்த்துருப்பாங்க அப்படின்னு மீனா கேட்க, அருணும் யோசனையோட ஆமான்னு தலையாட்டுறாரு. மீனா சொல்றது கரெக்டு தானே அருண், ஒரு மனைவியால் மட்டும்தான் சில நேரத்தில் அம்மாவோட பாசத்தையும் ஒரு ஃப்ரெண்டோட நட்பையும் காட்ட முடியும். என் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான் ஏனோ தானோன்னு தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன், யாருக்குமே அடங்க மாட்டேன்.
ஏன்னா எனக்கு எங்க அம்மாவோட பாசம் கிடைச்சதே இல்லை. அந்த கவலை எல்லாமே கோபமா மாறிடுச்சு. அதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். மீனாவும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட புதுசுல ரொம்ப கஷ்டப்பட்டா. ஆனா பொறுமையா நின்னு என்னை மாத்தி இருக்கா. இன்னைக்கு நான் ஒரு கௌரவத்தோட இருக்கேன். அதுக்கு காரணம் என் பொண்டாட்டி அப்படின்னு முத்து சொல்ல அருண் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ சீதா உனக்கு கொடுத்துருக்கிறது 2வது லைஃப். இது எல்லாருக்கும் கிடைச்சிடாது அருண். இந்த வாய்ப்பை நீ கரெக்டா யூஸ் பண்ணிக்கோ. அவளை பாசமா பார்த்துக்கோ. இப்ப கூட நான் கூப்பிட்டெல்லாம் அவ வரல. நீ மாறிட்டங்கிற சந்தோஷத்துல உன்னை நம்பி வந்திருக்கா. அவளுக்கு உன் மேல இருக்கிற லவ் அப்படியே தான்யா இருக்குது அப்படின்னு முத்து உடைஞ்ச குரல்ல சொல்ல, எனக்கும் அது என் மனசை விட்டு போனதே இல்லை. எனக்குன்னு இருக்கிறது சீதா மட்டும்தான் அப்படின்னு அருணும் சொல்றாரு. கொஞ்ச நேரம் மீனாவும் முத்துவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இங்க பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடாம விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறாங்க மீனா. அருண், மறுபடியும் சொல்றேன், அவ உன்னை நம்பி வந்திருக்கா. அந்த நம்பிக்கையை நீ தான் காப்பாத்தணும். இதுக்கு மேல அவளை அழ வைக்காத. நீ நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும்யா அப்படின்னு முத்து சொல்ல, இனிமே என் லைஃப்ல இப்படி ஒரு தப்பு எப்பவுமே நடக்காது. சீதாவை நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாரு அருண். சீதா, நீயும் அவனை நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா எப்பவும் பிறந்த வீட்டில் இருக்கவங்களோட பெருமையை இங்கே பேசிட்டு இருக்க கூடாது, புரியுதா அப்படின்னு முத்து கேட்க, புரியுது மாமா அப்படிங்கிறாங்க சீதா. நான் பாட்டுக்கு வந்ததுலேருந்து ஏதோ பாடம் எடுக்கிற மாதிரி பேசிக்கிட்டே போகிறேன். சரி, வந்த வேலை முடிஞ்சது, நாங்கள் கிளம்புறோன்ற அருமுத்து. இருங்க, காஃபி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு அருண் சொல்ல, இல்லை நீ சொன்னதே போதும். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா வாழறத பார்த்தாலே எனக்கு திருப்தி ஆயிடும். முதல்ல 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க. இன்னொரு நாள் அமர வந்து விருந்தே சாப்பிட்றோம். வரோம் சீதா அப்படின்னு முத்து வெளியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. வரும் சீதா, பார்த்துக்க அப்படின்னு மீனாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அருண் மெதுவா சீதா முன்னாடி வந்து நிக்கிறாரு. அவர் சீதாவையே பார்த்துட்டு இருக்க, சீதா கொஞ்ச நேரம் கீழே பார்த்துட்டு இருந்தவங்க மெல்லமா நிமிந்து அருண் முகத்தை பார்க்குறாங்க. சாரி சீதா அப்படின்றாரு. பரவாயில்ல விடுங்க, இப்பதான் நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சீதாவும் சின்ன சிரிப்போட அருணை பார்க்க அவரும் சிரிக்கிறாரு. முத்து அங்க வீட்டுல செவுத்துல மாட்டியிருக்க போட்டோவெல்லாம் கழட்டிட்டு இருக்காரு. பாட்டி ரூம்குள்ள இருந்து வெளியே வர்றாங்க. அண்ணாமலை அப்படின்னு கூப்பிட, அம்மா அப்படிங்கிறாரு அவரு. இங்க டைனிங் டேபிள் சேர்ல உட்கார்ந்துருக்க மீனாவும் ஸ்ருதியும் அவசரமா அவங்க கழுத்துல இருக்க தாலிக்கயிறை மறைக்கிறாங்க. அவங்க அப்படியே எடுத்து அதை ட்ரெஸ்ஸுக்குள்ள மறைச்சிக்கிட்டு ஹாலுக்கு வர, பாட்டியும் ஹாலுக்கு வர்றாங்க. தூங்கி எந்திரிச்சிட்டியாமா, உட்காருமா அப்படிங்கிறாரு அண்ணாமலை. பாட்டியும் ஒரு சேர்ல உட்காடுறாங்க. எதுக்கு எழுந்திரிச்சு வந்தீங்க? ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே. என்ன வேணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நானே எடுத்துட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு முத்து கேட்குறாரு. பாட்டி எதையும் கவனிக்கல. அவங்களுக்கு அந்த பொண்ணுங்க யாருன்னு தெரியல. நான் தலை வெடிச்சிரும் போல இருக்கு. அண்ணாமலை, அந்த 2 பொண்ணுங்களை யாருன்றாங்க வேலையா? ஐயையோ, நம்மளை துரத்தி விட்டுருவாங்க போல இருக்கே அப்படின்னு மீனாவும் ஸ்ருதியும் பார்க்குறாங்க. எதுக்கு நம்ம வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு பாட்டி கேட்க, அண்ணாமலை ஏதாவது சொல்லிட போறாருன்னு பயந்து முத்து பாட்டி பின்னாடி நின்று ஏதேதோ குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணி, அப்பாப்பா ஏதாவது சொல்லுங்கப்பா அப்படின்னு ஜாட காட்டுறாரு. மீனாவும் ஸ்ருதியும் அழுத்தமா ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பாட்டி மறந்துரும்பா அப்படின்னு அவர் பின்னாடி நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்க, அது அம்மா வந்து அப்படின்னு அண்ணாமலை ஏதோ சொல்ல வர, விஜயா உடனே பாஞ்சு வந்து, அத்தை அவங்க முத்து ரவியோட அப்படின்னு ஆரம்பிக்க, பின்னாடி முத்து தையா தக்கான்னு குதிக்கிறாரு. அவர் அப்படியே விஜயாவை முறைச்சிட்டு இருக்க, அண்ணாமலையும் ஒரு முறைச்சு, சொன்னதெல்லாம் மறந்துருச்சா உனக்குன்னு கேட்குறாரு. இல்லைங்க, இதை சொன்னா ஞாபகம் வந்தா அப்படின்னு விஜயா சொல்ல, ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அதுக்குள்ள எதையோ ரெடி பண்ணிக்கிட்ட முத்து, பாட்டி நான் சொல்றேன் பாட்டி அப்படின்னு ஓடி வந்து பாட்டி பக்கத்துல உட்கார்றாரு. சொல்லுடா முத்து அப்படின்னு அவங்க திரும்ப, இவங்க 2 பேரும் அப்பா ஃப்ரெண்ட்ஸோட பொண்ணுங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ ஏண்டா என்ன கோத்து விடுற அப்படின்னு அண்ணாமலை பதறாரு. அப்பா ப்ளீஸ்பா கொஞ்சம் பொறுத்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி முத்து அவரை பார்த்து தலையாட்ட, அண்ணாமலையோட ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுங்களா? யாரு? பரசுவா? அவருக்கு ஒரு பொண்ணு தானேங்கிறாங்க பாட்டி. பரவாயில்ல, இதெல்லாம் நல்ல ஞாபகத்துல இருக்க போல இருக்கு அப்படின்னு அண்ணாமலை பார்த்துக்கிட்டு இருக்க, இல்ல நம்ம பரசு மாமா இல்ல பாட்டி, அவரு வேற ஒரு ஃப்ரெண்டு, அவரோட பொண்ணுங்க. அவர் பேர் என்னப்பா
அப்படின்னு முத்து கேட்க அண்ணாமலை அது அது வந்து அது வந்து அப்படின்னு தடுமாறுறவரு நீயே சொல்லுடா சொல்லு அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுறாரு. மாட்டி விட்டுட்டியா அப்படின்னு மனசுக்குள்ள புலம்புற முத்து மாசிலாமணி பாட்டி அப்படிங்கிறாரு முத்து. ஆ மாசிலாமணியா? அது யாரு அண்ணாமலை? நீ சொல்லவே இல்லையேங்கிறாங்க பாட்டி. அது எங்க ரயில்வேல எங்க கூடவே வேலை செஞ்ச ஆளுமா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அப்பாடா தப்பிச்சோன்னு சேர்ல சாஞ்சி நெஞ்சில கைய வச்சுக்கிறாரு முத்து. அப்போ இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சியா அப்படின்னு பாட்டி அவங்கள பார்த்து கேட்க முத்து ஏதாவது சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு ரெடி ஆகிறதுக்குள்ளேயே ஸ்ருதி ஆமா பாட்டி இவங்க என் அக்கா, நான் அவங்களோட தங்கச்சின்னு முடிச்சிடுறாங்க. உன் பேர் என்னம்மான்னு கேட்க என் பேர் மீனாங்கிறாங்க மீனா. பாட்டி என் பேரு ஸ்ருதிங்கிறாங்க ஸ்ருதி. முத்து ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்க அக்கா தங்கச்சிங்கிறீங்க ஜாடையே இல்லையே அப்படின்னு பாட்டி கேட்க ஸ்ருதி மீனாவும் ஏன்னு முழிக்கிறாங்க. அவங்க அக்கா தங்கச்சி தான் ஆனா ஜாடையெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி முகத்தை தொங்க போட்டுட்டு நிக்கிறாங்க விஜயா. ஐயையோ மாட்டிக்க போறாங்களா அப்படின்னு முத்து பதறிட்டு இருக்க பாட்டி நான் எங்க அம்மா மாதிரி இவங்க என் அப்பா மாதிரின்னு ஸ்ருதியே அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்லிட மீனாவும் அப்படின்னு தலையாடுறாங்க. பலகுரல் வேற லெவலு அப்படின்னு முத்து நெஞ்சில சந்தோஷமா கைய வச்சுக்கிறாரு. ஓஹோ அப்படின்னு பாட்டி முத்து பக்கம் திரும்ப அண்ணாமலை மொழி பிதுங்க உட்கார்ந்துருக்காரு. முத்து அதெல்லாம் சரி ஆனா இவங்க ஏன் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாட்டி கேட்க அண்ணாமலை என்ன சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஐயோ இப்ப என்ன சொல்றது அப்படின்னு முத்து புலம்பிட்டு இருக்காரு மனசுக்குள்ள. மீனா ஏதோ சொல்ல வந்துட்டு செட் ஆகுமா ஆகாதான்னு யோசிச்சுட்டு ஸ்ருதியை பாக்குறாங்க. ஒரு வழியா முத்து மண்டையை பிச்சுக்கிட்டு ஏதோ சமாளிப்போம் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு அது அவங்க அப்பா ஊரு திருச்சி பக்கத்துல பாட்டி அப்படிங்கிறாரு. பாட்டி அசால்ட்டா இருக்கட்டும்ங்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் சென்னையில தானே வேலை பாக்குறாங்க அப்படிங்கிறாரு முத்து. சரிடா அதுக்கு நம்ம வீட்டுல எதுக்கு இருக்கணும் அப்படின்னு பாட்டி கேட்க ஐயோ எந்த பக்கம் போனாலும் பாட்டி லாக்கப் போடுதே அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிறாரு முத்து. மீனா மயிலு மாறிய விரலால கிள்ளிக்கிட்டு ரொம்ப அன்னீசியா ஸ்ருதிய பாக்குறாங்க. பாட்டி இந்த பக்கம் திரும்ப ஐயோ நம்மள எதுவும் கேட்ட போறாங்கன்னு பயப்படுற ரவி அதான் பாட்டி யோசிக்கிறாங்கிறாரு. டேய் தொலைச்சு போடுவேன் மாட்டி விடுறியா நீ அப்படின்னு முத்து ரவிய மிரட்டுறாரு. ரவி சொன்னதை கேட்டுட்டு படக்குன்னு முத்துக்கிட்ட திரும்ப அவரு ரியாக்ஷனை மாத்திக்கிட்டு அப்பாவியா உட்கார்ந்துருக்காரு. என்ன யோசிக்கிறியா அப்படின்னு பாட்டி கேட்க இருக்கிறத சொல்றதுக்கு நான் எதுக்கு பாட்டி யோசிக்கணும்? அது அவங்க அப்பா அம்மா ஹாஸ்டல்ல சேர்க்கலான்னு யோசிச்சாங்க. ஆனா சரியான இடம் கிடைக்கலையா, வெளியில சாப்பாடும் சரியில்லைல்ல அப்படின்னு முத்து சொல்ல அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க நம்ம வீட்டில் தங்கி இருக்காங்க பாட்டி அப்படின்னு முத்து சொல்ல பாட்டிக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ப்ராசஸ் ஆகுது. நம்ம வீட்லையா அப்படின்னு அதிர்ச்சியோட பாட்டி கேட்க ஆமாம் பாட்டி ஒரு ரூமில் அவங்க வாடகைக்கு இருக்காங்க அப்படிங்கிறாரு முத்து. இதெல்லாம் தேவையா? ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிக்கிட்டே போகிறான். பேசாம உண்மையை சொன்னா அவங்களுக்கு ஞாபகம் வந்தா வருது வராட்டி போகுது அப்படின்ற மாதிரி விஜயா எரிச்சலா பார்த்துட்டு இருக்காங்க. அது அப்பா சொல்லுப்பா அப்படின்னு முத்து அவரால் சமாளிக்க முடியலன்னதும் அப்பாவை இழுத்து விடுறாரு. ஆமாம்மா இவங்க என் ஃப்ரெண்டு பொண்ணுங்க இந்த ரூம்ல தான் வாடகைக்கு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை முத்து சொன்னதை வழிமொழிகிறாரு. ஏன் அண்ணாமலை உன் கூட வேலை பார்த்தவர்னா அவருக்கு இந்த ஊர்ல வீடு இல்ல திருச்சியில இருக்காருன்னு இவன் சொல்றான் அப்படின்னு அதெல்லாம் ஞாபகமா சொல்றாங்க பாட்டி. அது வந்தம்மா அது வந்து அப்படின்னு அவரு தரையில தண்ணி இல்லாம நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ள முத்துவுக்கு ஒரு ஐடியா வந்துற பாட்டி அப்பா இங்கே இருந்து திருச்சிக்கு ட்ரெயின் ஓட்டிக்கிட்டு போவாரா அப்படின்னு சொல்ல அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா திருச்சியிலேருந்து இங்கே ட்ரெயின் ஓட்டிக்கிட்டு வருவாரா அப்படின்னு அண்ணாமலை கையில் ஜாட காட்ட முத்து அதை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போதான் இவங்க 2 பேருக்குள்ளேயும் பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு முத்து சொல்ல ஓஹோங்கிறாங்க பாட்டி. அண்ணாமலைக்கும் ஓகே ஒரு வழியா சமாளிச்சுட்டான்னு இருக்கு. அந்த பழக்கத்தினால அந்த நட்புனால அப்பா மேல இருக்க நம்பிக்கையால அந்த பொண்ணுங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல ரவி கொஞ்சம் திருப்தியா ஆமான்னு தலையாட்டுறாரு. என்னம்மா கம்பி கட்டுற கதையெல்லாம் வலிச்சு சொல்லிட்டு இருக்கான்னு முத்துவை பார்த்துட்டு இருக்காங்க விஜயா. மீனாவுக்கும் ஸ்ருதிக்கும் சிரிப்பா வருது. கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை முகத்தை ஏலியன் மாதிரி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஆமாம்மா இங்கே இருந்தா பாதுகாப்பா இருக்குன்னு தான் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறாரு அண்ணாமலை.
ஏண்டா ஃப்ரெண்டுன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு வாடகையெல்லாம் வாங்குற அப்படின்னு பாட்டி கேட்க, ஐயையோ அடுத்து இந்த கேள்வியா அப்படின்னு முத்து அண்ணாமலையும் பார்க்குறாங்க. இதுக்கு என்ன ரீல் சுத்துறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு மீனாவும் ஸ்ருதியும் பார்த்துட்டு இருக்காங்க. வேணாம் தான் ஆனா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க, பாட்டி நாங்கள் வேணான்னு தான் பாட்டி சொன்னோம் அப்படின்னு முத்து சொல்ல, அடுத்து என்னன்ற மாதிரி பாட்டி பார்க்குறாங்க. ஆனா அந்த முட்டைக்கண்ணை வச்சுட்டு நிக்கிது பாருங்க ஒரு பொண்ணு அப்படின்னு முத்து சொல்ல, பாட்டி திரும்பி பாக்குறாங்க அவங்க ரெண்டு பேரையும். யாருக்கு முட்டைக்கண்ணு இருக்குன்னு மீனா முத்துவ சைலண்டா முறைச்சிட்டு இருக்க. அதுக்கு ரோஷம் அதிகம். சும்மா இல்ல நாங்க தங்க மாட்டோம், காசு கொடுத்துதான் தங்குவோம்னு சொல்லிடுச்சு அப்படின்னு முத்து சொல்ல, ஓ அதுவும் சரிதாங்கிறாங்க பாட்டி. அப்படியே ரெண்டு பேர் பக்கமும் திரும்புறவங்க, பொண்ணுங்க அப்படிதாம்மா இருக்கணும், சொந்த காலில் நிற்கணுங்கிறாங்க பாட்டி. ரெண்டு பேரும் ஈன்னு கொலு பொம்மை மாதிரி சிரிப்போட தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு நிற்கிறாங்க. பாட்டி இந்த பக்கம் திரும்ப மீனாவும் ஸ்ருதியும் அவங்க ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்டே தலையாட்டிக்கிறாங்க. ஆர்வ கோளாற அண்ணாமலை, அதேதாம்மா என் ஃப்ரெண்டு பொண்ணுமணியும் சொன்னா அப்படின்னு ஆரம்பிக்க, முத்து இந்த பக்கம் ஐயோ அப்படின்னு பதறாரு. பாட்டி ரொம்ப கரெக்டா பொண்ணுமணியா அப்படிங்கிறவங்க முத்து பக்கம் திரும்பி, இவன் மாசிலாமணின்னு சொன்னா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு முத்து அழாத குறையா பார்க்க, மாசிலாமணின்னு சொல்ற பொண்ணுமணி அவன் அப்படின்னு அதுக்கும் ஒரு கதையை ரெடி பண்ணிடுறாரு அண்ணாமலை. எப்பா பிச்சது தலைங்கிற மாதிரி நெஞ்சில கைய வைக்கிறாரு முத்து. என்னமோ போ, இந்த வயசுலயே உனக்கு ஞாபகம் மறதி வருது அப்படிங்கிற பாட்டி. ஆமா நீங்க எந்த ரூம்ல தங்கி இருக்கீங்க அப்படின்னு பாட்டி கேட்க, ஸ்ருதி அவங்களோட ரைட் சைடு நீட்டுறாங்க. பக்கத்துல நிக்கிற மீனா அவங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்க ரூமை காட்டுறாங்க. இந்த ரூம் பாட்டின்றாங்க ஸ்ருதி. ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல கைய காட்டிட்டு இருக்க. ஐயோன்னு பதறாங்க அண்ணாமலையும் முத்துவும். ஐயோன்னு ரவி பார்த்துட்டு இருக்க. சுதப்பிட்டீங்களே அப்படின்னு முத்து நடுங்குறாரு. அப்புறம் தான் ரெண்டு பேரும் கையை கீழே விடுறாங்க. என்னடா முத்து ஆளுக்கு ஒரு ரூம் சொல்றாங்க அப்படின்னு பாட்டி கேட்க, முத்து அது அது அப்படின்னு தடுமாறிட்டு இருக்க. ரவி ஹெல்ப்புக்கு வர்றாரு. அது இல்லை பாட்டி, ஃபர்ஸ்ட் அந்த ரூம்ல தான் இருந்தாங்க, அங்க வசதி இல்லைன்னு இந்த ரூமுக்கு மாறிட்டாங்க அப்படின்னு ரவி சொல்லி முடிக்க, ஆமா ஆமா பாட்டி அப்படின்னு மீனாவும் ஸ்ருதியும் சமாளிக்கிறாங்க. அப்பாடான்னு அண்ணாமலை பாக்குறாரு. கரெக்டா சொன்னான் பாட்டி அப்படின்னு முத்து டன்டன்னா வழிறாரு. அப்புறம் ரவி, நீ எதுக்குடா அந்த ரூம்ல இருந்து வந்த அப்படின்னு பாட்டி கேட்க, பாட்டி நான் அப்படிங்கிறவரு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, இல்ல பாட்டி அந்த ரூம்ல தண்ணி வரலன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க போனேங்கிறாரு அவரு. கலக்கிறடா நீ, நம்ம கெத்தா சமாளிச்சேன்னு முத்து தம்ஸ்அப்லாம் காட்டுறாரு. ஏண்டா படிக்கிற பையன் நீ, உனக்கு என்னடா தெரியும், ஏதோ பிளம்பர் மாதிரி பேசுற அப்படின்னு பாட்டி கேட்க, ஐயோ இன்னைக்கு மாட்டிட்டோம் மாட்டேக்கே, நம்மள மசாலா ஆக்காம விட மாட்டாங்க போல இருக்குன்னு ஸ்ருதியும் மீனாவும் பாக்குறாங்க. அது சின்ன வேலை தான் பாட்டி, நானே சரி பண்ணிட்டேன்றாரு ரவி. அப்பா தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு ரவி ஒரு பிட்ட போட, நான் எதுடா சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஏன்னு பாக்குறாரு. ரவி சத்தம் இல்லாம அண்ணாமலையை பார்த்து சிரிக்க, வர்ற சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாம முத்து வாய மூடிக்கிறாரு. இந்த நாடகம்லாம் ரொம்ப ஓவரா தெரியல உங்களுக்கே அப்படின்ற மாதிரி விஜயா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே பாட்டி ரொம்ப பெருமையா, அண்ணாமலைக்கு எல்லாம் தெரியும் தான் அப்படின்னு சொல்ல, ரைட்டு அப்படிங்கிறாரு முத்து. சரி அண்ணாமலை, இன்னைக்கு நீ டியூட்டிக்கு போகல அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. உடனே விஜயா, அவர் தான் ரிட்டையர் ஆயிட்டாரேன்றாங்க. முத்து படக்குன்னு சுவிட்ச் போட்ட ரோபோட் மாதிரி திரும்ப அண்ணாமலையும் வெடுக்குன்னு நிமிந்து பாக்குறாரு. பாட்டியும் அதே ஸ்பீட்ல தலையை திருப்புறாங்க. எல்லாரும் வேகமா திரும்பி விஜயாவை பார்க்க, என்னத்துக்கு எல்லாம் இப்படி பாக்குதுங்க அப்படின்னு விஜயா பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா, நீங்க அஸ்திவாரத்துக்கே ஆட்டங்கான வச்சிருவீங்க போல இருக்கேன்னு ரவி பாக்குறாரு. ஐயோ உளறி கொட்டிட்டோமோ, எப்படி சமாளிக்கிறதுன்னு விஜயா யோசிச்சுட்டு இருக்க. என்னது ரிட்டையர் ஆயிட்டானா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிற பாட்டி, அவனுக்கு இன்னும் நிறைய வருஷம் சர்வீஸ் இருக்குடி அப்படின்னு சொல்ல, விஜயா சரின்னு தலையாட்டிக்கிட்டு வாயை மூடிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நீங்க தானே உருட்டிட்டு இருந்தீங்க, உருட்டுங்க அப்படின்னு அவங்க அமைதியா நின்னுக்கிறாங்க. ஆமா பாட்டி, நீ சொன்னது கரெக்டு, ஆனா அம்மா அப்படி சொல்ல வரல, ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வேலைக்கு போய் தானே ஆகணும் அப்படி சொல்ல வந்தாங்க அப்படின்னு பாட்டிக்கிட்ட ஈன்னு வழிஞ்சிட்டு, ஏமா இல்லம்மா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு கேட்க, விஜயாவும் சமாளிச்சுட்டு ஆமா
அப்படின்னு அரை டன் வழியிறாங்க அவங்க. சரி, நீ போய் அம்மாவுக்கு காஃபி எடுத்துட்டு வாங்குறாரு அண்ணாமலை. விஜயா அவரு ஒரு முறைச்சிட்டு அந்த பக்கம் போறாங்க. சரிடா அண்ணாமலை, நீ ஏன் இன்னைக்கு வேலைக்கு போகல அப்படின்னு பாட்டி விட்ட இடத்துல இருந்தே கண்டினியூ பண்றாங்க. அது வந்துமா ஓய்வு லீவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. எதுக்கு அப்படின்னு பாட்டி கேட்க, அது நிறைய நாள் லீவு இருக்குதுமா, அதனால எடுத்துட்டேன் அப்படின்னு அண்ணாமலை ஒரு வழியா சமாளிச்சு முடிச்சிடுறாரு. சரி, அதுவும் நல்லதுக்கு தான். நானும் இங்க வந்திருக்கேன், நீயும் ஊர்ல வந்து என் கூட தங்கறது இல்ல, இப்பவாவது என் கூட இரு அப்படின்னு பாட்டி சொல்ல, சரிம்மா சரிம்மான்றாரு அண்ணாமலை. அப்பாடா, ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுறாரு முத்து. ஆமா, இவங்க வேலைக்கு போகலையா அப்படின்னு ஸ்ருதி மீனா பக்கம் திரும்பி பாட்டி கேக்குறாங்க. ஐயோ, அடுத்த டார்கெட் நாமளா அப்படின்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் பதட்டமா பாட்டி போவோம் போவோம் அப்படின்னு ஸ்ருதியும் மீனாவும் நாலா பக்கமும் தலையை ஆட்டி வைக்கிறாங்க. பரவாயில்ல, 3 ஆம்பளை பசங்க இருக்கிற வீட்டுல வயசு பொண்ணுங்க வந்து தங்கி இருக்கீங்க. உங்க அப்பாவும் அனுப்பி இருக்காருனா எல்லாம் அண்ணாமலை வளர்ப்பு மேல இருக்கிற நம்பிக்கை தான் அப்படின்னு பாட்டி சொல்ல, அப்படின்னு ரெண்டு பேரும் வலிசலோட நிக்கிறாங்க. ஐயோ அம்மா, நம்ம தலையில வெயிட்ட ஓவரா ஏத்திக்கிட்டே போறாங்களே அப்படின்னு அண்ணாமலை கொஞ்சம் கொஞ்சமா ஏலியனாவே மாறிக்கிட்டு இருக்காரு. ரவியும் ஒரு பெரிய சமாளிப்பு சிரிப்போட பாத்துக்கிட்டு இருக்க, ஆமா பாட்டி, நாங்கெல்லாம் குட் பாய்ஸ் அப்படின்னு ஏகத்துக்கும் நெளிறாரு முத்து. நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களை நீங்க தான் அக்கா தங்கச்சி மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்ல, முத்து அப்படியே சில மாதிரி உறைஞ்சு போயிடுறாரு. அண்ணாமலை அசல் ஏலியனாவே மாறிடுறாரு. ஐயோ அப்படின்னு முழிய விரிச்சு பாக்குறாரு ரவி. ஸ்ருதிக்கும் மீனாவுக்கும் வெடுக்குன்னு இருந்தாலும் சிரிப்பு தாங்க முடியல. ரெண்டு பேரும் வாய மூடிட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாங்க. தங்கச்சியா, அப்படி பாக்கணுமா அப்படின்னு முத்து ஷாக் ஆகி மீனாவை பார்க்க, நல்லா மாட்டினீங்களா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க அவங்க. பாட்டி, இவங்களை ஏன் தங்கச்சி மாதிரி பார்க்கணும் அப்படின்னு ரவி அலண்டு போய் கேட்க, அதான் பாட்டி சொல்றாங்கல்ல ப்ரோ அப்படின்னு ஸ்ருதி எரியற நெருப்புல எண்ணெயெல்லாம் இல்ல பெட்ரோலையே ஊத்துறாங்க. உன்னை நான் அப்புறமா வச்சுக்கிறேன்ற மாதிரி ரவி முறைக்கிறாரு. முத்த டென்ஷனா பாட்டி அப்படின்னு கத்த படக்குன்னு திரும்புறாங்க. நாங்க அப்பாவோட பொண்ணுங்களை அவங்க பொண்ணுங்க மாதிரியே பாத்துக்குவோம் இல்லடா ரவி அப்படின்னு முத்து கேட்க, ஆமா பாத்துக்குவாங்க அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அத்தை இந்தாங்கத்த காஃபி அப்படின்னு விஜயா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபியை கையில வாங்கி வாய்க்கிட்ட கொண்டு போறவங்க ஃபர்ஸ்ட் ஸ்மெல் பண்றாங்க. உடனே முகத்தை அரடி பின்னுக்கு இழுத்துக்கிட்டு காஃபி கப்பை அப்படியே டீப்பாய் மேல வச்சிடுறாங்க பாட்டி. என்னத்த வச்சிட்டீங்க, குடிக்கலையா அப்படின்னு விஜயா கேட்க, குடிக்கிற மாதிரி நீ என்னைக்கு காஃபி போட்டு கொடுத்துருக்குற, கலரா புடவைய மட்டும் நல்லா அயன் பண்ணி கட்டிக்க தெரியுது, இன்னும் காஃபி போட தெரியல உனக்கு அப்படின்னு பங்கமா விஜயாவை கலாய்ச்சி விடுறாங்க பாட்டி. பாட்டி பின்னாடி நிக்கிற மீனாவும் ஸ்ருதியும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிச்சிட்டு இருக்க விஜயா அவங்கள முறைக்கிறாங்க. அப்பா, சாத்தானோட பார்வை நம்ம பக்கம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ரவி ஒரு சிரிப்பு சிரிக்க, அதை பாக்குற நம்மால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க. அவங்க ரெண்டு பேரையும் முறைக்கிற விஜயா அப்படியே திரும்பி ரவிய பார்க்க, அந்த சிரிப்பை அப்படியே இட்லியை முழுங்குற மாதிரி முழுங்கிடுறாரு ரவி. சிரிச்சா போச்சு, இவளை சமாளிக்க முடியாதுன்னு அண்ணாமலை வாயை இறுக்கி மூடிக்க, முத்துவன் கஷ்டப்பட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்றாரு. பாட்டி சாவகாசமா சாஞ்சுக்கிட்டு, என்ன பண்றது, அண்ணாமலைக்கு எத்தனையோ இடத்துல இருந்து பொண்ணு கொடுக்கறதுக்கு நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, முத்து சுவாரஸ்யமா கேட்க ஆரம்பிக்கிறாரு. விஜயா முகத்தை சுருக்கிட்டு நிக்கிறாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு உன்னை கட்டி வச்சேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு பாட்டி நிமிந்து உட்கார்ந்துக்க, ஐயோ உனக்கு நடக்கிற சேதாரத்துக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்ல அப்படின்னு அண்ணாமலை பாக்குறாரு. விஜயா எல்லாரையும் மாறி மாறி வெறிச்சு முறைக்கிறாங்க. ஸ்ருதிக்கு பயங்கரமா சிரிப்பு வர, சிரிக்காத அமைதியா இருங்க ஸ்ருதி அப்படின்ற மாதிரி மீனா கண்ணாலேயே ஜாட காட்டுறாங்க. விஜயா வெறுத்து போய் நின்னுட்டு இருக்க, சரி சமைச்சிட்டியா இல்லையா, என்ன சமைச்சன்னு பாட்டி கேக்குறாங்க. அது வந்து அப்படிங்கிற விஜயா மீனாவை பாக்குறாங்க. அவங்க ரகசியமா இட்லிங்கிறாங்க. இட்லி வச்சிருக்கேன் அத்த அப்படின்னு விஜயா ரொம்ப பெருமையா சொல்ல, அதை விட்டா வேற எதுவுமே தெரியாது உனக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல, ஐயோ இதுகிட்ட என்னால அரை மணி நேரம் கூட குப்பை கொட்ட முடியாது அப்படின்னு எரிச்சலா பாக்குறாங்க விஜயா. அண்ணாமலை லீவ்ல தானே இருக்கான், வேற ஏதாவது செய்ய மாட்டியா, பூரி கிழங்கு வைக்க வேண்டியது தானேங்கிறாங்க பாட்டி. யாரு அம்மா, காமெடி பண்ணாதீங்க பாட்டின்ற மாதிரி ரவி சிரிப்போட பாக்குறாரு. என்ன பூரியா அப்படின்னு விஜயா அதிர்ச்சியாக,
நீ கல்யாணம் பண்ணி வந்தப்போ அதை மட்டும்தான் நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்த. நான் தானே உனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தேன். உங்க அம்மா உனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்காம அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க முத்துவுக்கு ஏக சந்தோஷம். அடிக்கிற பந்து அத்தனையுமே சிக்ஸர் தான் பாட்டி, அடி அடி அப்படின்னு ஜாலியா சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப என்ன திரும்ப முதல்ல இருந்து சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு பாட்டி எரிச்சலா கேட்க, ஐயோ அப்படின்னு பதற விஜயா, ஆஹா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தை அப்படிங்கிற விஜயா, மீனா அதான் பூரி வேணும்னு சொல்றாங்கல்ல, போய் பண்ணு போ அப்படின்னு விஜயா சொல்ல, சரின்னு மீனாவும் உடனே கிச்சன் பக்கம் போறாங்க. ஏம்மா நில்லு அப்படின்னு பாட்டி சொல்ல, மீனா அங்கிருந்து திரும்புறாங்க. அவங்க மெதுவா பாட்டி கிட்ட வந்து நிக்க, விஜயா நீ என்ன பண்றேன்னு கேக்குறாங்க. உன்னை செய்ய சொன்னா நம்ம வீட்டுல வாடகைக்கு இருக்கிற அந்த பொண்ணை ஏன் செய்ய சொல்ற அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. முத்துவுக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இருக்கு. அம்மா அதானே, எதுக்கு அந்த பொண்ணை போய் வேலை வாங்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க தானேமா போய் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஏய் அப்படின்னு விஜயா பல்ல கடிக்க, பாட்டி அவங்க பக்கம் திரும்பினதும் படக்குன்னு முகத்தை மாத்திக்கிறாங்க. அத்தை நான் அவங்கள வாடகைக்கு இருக்கிற மாதிரி நினைக்கல, நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களா தான் நினைக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்ல, எப்படி சமாளிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு மீனாவை பாக்குறாங்க ஸ்ருதி. அதுக்கு தான் நான் சொன்னேன் எல்லாம் உரிமையோட தான் அப்படின்னு விஜயா சொல்ல, அண்ணாமலை அதே ரியாக்ஷனோட பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு சின்ன பொண்ணுங்களை வேலை வாங்குவியா, நீ போய் செய் போ அப்படின்னு பாட்டி சொல்ல, ஐயோ எனக்கு 7:30 ஆரம்பிச்சிருச்சு போல அப்படின்னு நினைக்கிற விஜயா சரின்னு தலையாட்டிட்டு கிச்சன் பக்கம் போறாங்க. அப்போ மனோஜ் வெளியே இருந்து அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள வர்றாரு. கிச்சன் பக்கமா திரும்பின விஜயா, வாடா மனோஜ் அப்படின்னு பக்கத்துல போறாங்க. எங்க போனேன்னு பாட்டி கேட்க, ஷோரூமுக்கு தாங்கிறாரு மனோஜ். முத்து உடனே படக்குன்னு திரும்பி மனோஜ முறைக்கிறாரு. உடனே விஜயா, அத்தை அவன் ஒரு வேலை விஷயமா போயிருந்தான் அப்படின்னு சொல்ல, இவனுக்கு வேலை கிடைச்சிருச்சா இல்ல மேற்கொண்டு படிக்க போறியான்னு பாட்டி கேக்குறாங்க. பாட்டி இவன் ஏற்கனவே படிக்கிறேன்னு அப்பாவோட காசுல பாதி அழிச்சிட்டான், இதுக்கு மேலெல்லாம் இவனை படிக்க வச்சா தாங்காதுன்றாரு முத்து. பாட்டி எனக்கு வேலையெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மனோஜ் அங்கிருந்து வேகமா கிச்சன் பக்கம் போறாரு. நல்ல விஷயம்தான்டா, ஏன் விஜயா இதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு விஜயா கிட்ட மல்லுக்கட்ட ஆரம்பிக்கிறாங்க பாட்டி. அது இப்பதான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அத்தை அப்படின்றாங்க விஜயா. அண்ணாமலை அதான் படிச்சு முடிச்சு வேலையும் கிடைச்சிருச்சுல்ல, சீக்கிரமா அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது தானே அப்படின்னு பாட்டி சொல்ல, வேகமா கிச்சனுக்கு போன மனோஜ் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. பாட்டி சொன்னதுல அவருக்கு செம்மையா பொறையேறி வாட்டர் வாமிட் எடுத்துட்டு இருக்காரு. ஐயோன்னு விஜயா பதட்டமா பார்க்க, டேய் பாத்துடா பாத்து அப்படிங்கிற பாட்டி. அண்ணாமலை அவனுக்கு அப்புறம் 2 பசங்க இருக்காங்க, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. மனோஜும் மெல்ல அவங்க பக்கத்துல வந்து நின்னுக்கிறாரு. அது பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் அமையலங்கிறாரு அண்ணாமலை. சீக்கிரம் பாருடா, நம்ம குடும்பத்துல நடக்கிற முதல் கல்யாணத்தை நான் பார்க்கணுமில்ல அப்படின்னு பாட்டி சொல்ல, ஆமா அப்படின்னு ஒரு டென்ஷனோட தலையாட்டிக்கிறாரு அண்ணாமலை. இதுக்கு மேல அவனுக்கு நடந்த அது 2வது கல்யாணம் அப்படின்னு பொசுக்குன்னு சொல்லிடுறாரு ரவி. உடனே பாட்டி என்னது அப்படின்னு கேட்க, டேய் சும்மா இருக்க மாட்டியாடான்னு முத்து திட்டுறாரு ரவிய. முத்து பக்கம் பாட்டி திரும்ப, இல்ல பாட்டி அவனுக்கு அப்புறம் எனக்கு தானே நடக்கும், அதான் 2வது கல்யாணம்னு சொல்றான் அப்படின்னு முத்து சொல்ல, உனக்கு என்ன அவசரம், அதான் மூத்தவன் இருக்கான்ல அவனுக்கு முடியட்டும், அப்புறம் உனக்கு ஏத்த பொண்ண நான் பாக்குறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, சரி பாட்டி சரி அப்படின்னு டன்னா வழியிறாரு முத்து. நல்லா மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்கன்னு மீனா ஜாலியா பார்த்துட்டு இருக்க, எங்கேயாவது பிறந்து வளர்ந்துருப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, முத்து மீனா ஒரு பார்வை பார்த்துட்டு, ஆமாம்மா பாட்டி நல்ல பூந்தோட்டம் மாதிரி அழகா இந்நேரம் எங்கேயாச்சும் பிறந்திருப்பா பாட்டி அப்படின்னு எட்டி இருந்தே மீனாவை சில் பண்றாரு முத்து. உங்க ஆள் சரியான ஆள் தானே ஸ்ருதி மீனாவை பார்த்து சிரிக்கிறாங்க. அம்மா என்னம்மா பாட்டி கல்யாணம் எல்லாம் அப்படிங்கிறாரு மனோஜ். அப்படின்னு ஏக கடுப்போட விஜய் அங்கேருந்து போயிடுறாங்க. வேற வழி, அவங்க பூரிக்கிழங்கு பண்ணி ஆகணுமே. மனோஜ் அப்படியே அவங்க அம்மாவோட ரூம் சைடா போக, என்னடா இவன் கல்யாணம் ஒன்று வெக்கப்படுறானா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. பாட்டி அவனுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணு இதெல்லாம் எதுவுமே கிடையாது பாட்டி அப்படின்னு முத்து சந்தடி சாக்கில் ஒரு சிந்து பாடி முடிச்சிடுறாரு. அவங்க 2 பேர் பக்கம் திரும்புகிற பாட்டி, என்னம்மா நீங்கள் 2 பேரும் வேலைக்கு கிளம்பல அப்படின்னு கேட்க, இதோ இப்போ கிளம்பிடுவோம் பாட்டி
அப்படின்னு 2 பேரும் ஒரே குரல்ல சொல்றாங்க. மீனா, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன் வாங்க அப்படின்னு ஸ்ருதி கூப்பிட அப்படின்னு மீனாவும் போறாங்க. என்ன அக்காவை பேர் சொல்லி வாங்க போங்கன்னு கூப்பிடுற அப்படின்னு பாட்டி கேட்க உடனே ஸ்ருதிக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருது. அது பெரியவங்களா இருக்காங்க வயசுல, அதுனா மரியாதைக்கு அப்படிங்கிற ஸ்ருதி சடக்குன்னு சரி பண்ணிக்கிறாங்க. மீனாக்கா வாக்கா போலாம் அப்படின்னு கைய பிடிக்க போயிட்டு வரேன் பாட்டின்னு மீனாவும் கிளம்பிடுறாங்க. விஜயா பஸ்ஸம்மா வந்து கிச்சன்ல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க பயங்கர எரிச்சலோட மாவை பசஞ்சிட்டு இருக்க மனோஜ் அங்க வர்றாரு. அம்மா வேலை பண்றத பார்த்துட்டு, மா இங்க என்னம்மா நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலங்கிறாரு அவரு. சொல்றேன்டா, சீக்கிரம் வேலையை முடிக்கலன்னா உன் பாட்டி கிட்ட நான் தான் வாங்கி கட்டிக்கணும் அப்படின்னு விஜயா மாவை குத்திக்கிட்டு இருக்க. நீ ஏமா அந்த வேலையெல்லாம் செய்யற, அந்த மீனாவை செய்ய சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு ரொம்ப திமிரா அதிகாரமா கேக்குறாரு மனோஜ். டேய், உன் பாட்டிய பொறுத்த வரைக்கும் மீனாவுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவ கிச்சன்ல வேலை செஞ்சா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடாதா? அதனாலதான் எல்லாத்தையும் நானே பண்றேன். இனி என்னெல்லாம் என்ன பாடுபடுத்த போறாங்களோ அப்படின்னு பாட்டியை குத்துறதா நினைச்சு மாவை குத்துன்னு குத்துறாங்க விஜயா. பாட்டி இப்படி திடீர்னு எல்லாத்தையும் மறைப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, விஜயா திரும்பி என்னடா பண்றது, அங்கங்க இந்த மாதிரி நடக்க தானே செய்யுது, சில சினிமாவுல கூட இந்த மாதிரி எல்லாம் வரும்ல அப்படின்னு விஜயா சொல்ல, ஆமா ஒரு படத்துல கூட ஹீரோவுக்கு தலையில பால் பட்டு பழசெல்லாம் மறந்துரும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படிதான் உன் பாட்டிக்கும் அப்படிதான் எல்லாம் மறந்து போச்சு அப்படிங்கிற விஜயா சடக்குன்னு, ஆனா என்ன வேலை வாங்கறது மட்டும் மறக்கல அப்படின்னு விஜயா சொல்ல, மனோஜ் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, அது சரிம்மா திடீர்னு கல்யாணம்லாம் சொல்றாங்க அப்படின்னு வழியிறாரு அவரு. ஏய், அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்க 3 பேருக்கும் இன்னும் கல்யாணமே ஆகல, அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கே இன்னொரு டவுட் இருக்குடா அப்படின்னு விஜயா சொல்ல, என்ன டவுட்னு மனோஜ் கேக்குறாரு. நிஜமாவே எல்லாம் மறந்துருச்சா, இல்ல என்ன வேலை வாங்கறதுக்காகவே எல்லாத்தையும் மறந்துட்ட மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரியல அப்படின்னு விஜயா சொல்ல, அவங்க ஏமா அப்படி நடிக்க போறாங்க, அவங்க உங்க அளவுக்கெல்லாம் கண்ணிங்கா யோசிக்க மாட்டாங்கன்னு ஒரு ஃப்ளோல சொல்லிடுறாரு மனோஜ். அவ்வளவுதான் விஜயா பத்திரகாலியா மாறிடுறாங்க. ஏய், என்னடா என்னை இப்படி சொல்ற அப்படின்னு அவங்க கத்த, மனோஜுக்கு அப்பதான் உரைக்குது. ஐயோ அம்மா, இல்லம்மா சாரி வாய் தவறி வந்துருச்சு, அது நீங்க 2-3 ஆங்கிள் யோசிப்பீங்க, அத சொன்னேன்னு மழுப்பி சமாளிக்கிறாரு. அந்த அரலூசு விஜயாவை அதை நம்பிட, பாட்டி நடிக்கலாம் இல்லம்மா, நிஜமாலுமே மறந்துதான் போயிருக்குன்றாரு மனோஜ். என்னமோ இது எப்ப சரியாகுமோ தெரியல, அவங்களுக்கு சரியாகிற வரைக்கும் என்னதான் எல்லா வேலையும் வாங்க போறாங்க. அந்த மீனா இததான் சாக்குன்னு ஜாலியா இருப்பா அப்படின்னு வெறுப்புல புலம்பிட்டு இருக்காங்க விஜயா. அம்மா, பாட்டி திடீர்னு மனோஜுக்கு எப்ப கல்யாணம்னு கேட்டதுமே நானே ஷாக் ஆயிட்டேம்மா, எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, விஜயா அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மொத்தத்துல ஆளுக்கு சமாளிக்கிறதும் டன்னா வழியறதையும் பார்க்க சிரிப்பா தான் இருக்கு. ஏதோ கதையே இல்லைன்னாலும் நம்மள கொஞ்சம் சிரிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.